இவ்வளோ நாளும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கான பலன் இப்போ கிடச்சிருச்சு. இப்போ என்கொயரி வருது, சேல்ஸ் வருது. பெண்கள் வந்து ஏன் பிஸ்னஸ் பண்ணணும்? பெண்கள் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம யாருமே வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நம்ம செல்ஃபாக ஏர்ன் பண்ணணும். நம்மளே பார்த்துக்கிற அளவுக்காச்சும் நம்ம ஏர்ன் பண்ணணும். இப்போ அவங்க வந்து பணம் இருக்காது அவங்ககிட்ட, வீட்டில் சப்போர்ட் பண்ணலைன்னா என்ன பண்ணுறது? எனக்கும் வீட்டில் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணலை. எனக்கும் ஃபினான்ஷியலாக யாரும் ஹெல்ப் பண்ணலை. நானே ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், எந்த சப்போர்ட்டுமே இது வரைக்கும் யாருமே எனக்கு என்னை சுற்றி இருக்க சரௌண்டிங் யாருமே கொடுக்கல. வணக்கம். இந்த வீடியோவில் வந்து என்னுடைய கிளைண்ட் மாலதி அவங்கள தான் வந்து இன்டர்வியூ பண்ண போகிறோம். அவங்க வந்து மாலதி சாரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சாரீ சேனல் வச்சுருக்காங்க. அவங்க வந்து நம்மளுடைய கோச்சிங்கில் ஜாயின் பண்ணி அவங்களுடைய சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு. அவங்களுடைய ஜேர்னி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ராஜவித்யாலயா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கோச்சிங்கில் ஜாயின் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நிறைய இன்டர்வியூஸ் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். அதோடைய லிங்க் வந்து ஃபஸ்ட் கமெண்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்கள பற்றின இன்ட்ரடக்ஷன், அவங்க யார், அதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மாலதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. உங்களை பற்றின இன்ட்ரடக்ஷன் கொடுங்க. என் பேர் மாலதி. நான் சென்னை ஆவடியில் இருக்கேன். நான் டிப்ளமோ கம்ப்யூட்டர் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, 2 பசங்க இருக்காங்க. பெண்கள் வந்து ஏன் பிஸ்னஸ் பண்ணணும் அது சொல்லுங்கள். பெண்கள் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம யாருமே வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நம்ம செல்ஃபாக ஏர்ன் பண்ணணும். நம்மளே பார்த்துக்கிற அளவுக்காச்சும் நம்ம ஏர்ன் பண்ணணும். ஸோ அதுக்காகவாச்சும் கண்டிப்பாக பெண்கள் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். சாரீஸுன்னு கிடையாது, அவங்க டிபெண்ட் பண்ணி யாருமே இருக்கக்கூடாது. இப்போ அவங்க வந்து பணம் இருக்காது அவங்ககிட்ட, வீட்டில் சப்போர்ட் பண்ணலைன்னா என்ன பண்ணுறது? எனக்கும் வீட்டில் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணலை. எனக்கும் ஃபினான்ஷியலாக யாரும் ஹெல்ப் பண்ணலை. நானே ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், எந்த சப்போர்ட்டுமே இது வரைக்கும் யாருமே எனக்கு என்னை சுற்றி இருக்க சரௌண்டிங் யாருமே கொடுக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் நானே தான் வந்திருக்கேன். இப்போ வந்து சாரீ பிஸ்னஸ் ஒருத்தவங்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க, உங்கள் இன்டர்வியூ பார்த்துட்டு வர்றாங்க. ஓகே, அவங்களுக்கு ஒரு 2 டிப்ஸ் சொல்லுங்கள், என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்ம ஹோல்சேல் ஷாப்பாக பார்த்து நிறைய கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம டேரெக்டாக ஒரு இடத்துக்கு ஷாப்புக்கு போகிறோம் அப்படின்னா ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் சொல்லுவாங்க. நம்ம எடுத்தோடனே போய் அதிகமாக ப்ரைஸ் கொடுத்து வாங்கிடக்கூடாது. ஸோ நிறைய நம்ம சர்ச் பண்ணணும், தேடல் இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம என்ன தான் தேடி ஒரு இடத்த கண்டுபிடிச்சாலுமே தேடல் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒன்றுத்தை விட ஒன்று எது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய சர்ச் பண்ணணும். தெரியாமல் போய் இறங்கிடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு ரீசெல்லிங் ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்தோடனே ஹேண்ட் ஸ்டாக் எடுத்து நம்ம அதில் போய் விழுறதை விட ஃபஸ்ட்டு ரீசெல்லிங் பண்ண கற்றுக்கணும். ரீசெல்லிங் பண்ண கற்றுக்கிட்டு அதுலேயே நமக்கு ஓரளவுக்கு நாலேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் ரீசெல்லிங்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் பண்ணுறத சொல்கிறீங்க கரெக்டா? ஆமாம், அந்த மாதிரியும் பண்ணலாம். அது என்னன்றதை கொஞ்சம் சொல்லுங்களேன் டீட்டெயிலாக. ஓகே, இப்போ வந்து நிறைய ஷாப் வச்சுருக்காங்க. இந்த ஹோல்சேலாக இருக்கட்டும், ரீசேலாக இருக்கட்டும், நிறைய பேர் நிறைய ஷாப்ஸ் எல்லா ஊர்லேருந்துமே ஷாப்ஸ் வச்சுருக்காங்க. இப்போது நம்ம ஹேண்ட் ஸ்டாக் எடுத்து பண்ண முடியாத பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணிக்கணும். அதில் முடிஞ்ச அளவுக்கு மெம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கணும். இதில் ப்ரொமோஷன் பண்ணி கான்டாக்ட்ஸ் எடுக்கிறதுமே நிறைய இருக்குது. நம்ம சர்ச் பண்ணால் மட்டும் தான் எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி யூடியூப்லேயே நிறைய ஹோல்சேல் ஷாப்ஸ் இருக்குது. நம்ம ஒரு ஷாப்பாக போய் தேடி கண்டுபிடிச்சி ஆன்லைன்லேயே பண்ணலாம். நம்ம வீட்டை விட்டு எங்கேயுமே போக வேண்டாம். மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும். நம்ம ஆன்லைன்லேயே எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு ஷாப்பாக கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட பேசி, அவங்கக்கிட்ட வாட்ஸ்அப் குரூப் இருந்தால் நம்ம ஆட் ஆகிக்கணும். அவங்களே தனியாக ஹோல்சேல் குரூப், ரீசெல்லிங் குரூப்புன்னு சொல்லிட்டு இப்போ ஃபுல்லாக வாட்ஸ்அப் குரூப் வந்துடுச்சு எல்லா ஷாப்லேயுமே. ஸோ அவங்க வச்சுருப்பாங்க. நம்ம அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி இல்லைனா குரூப் லிங்க் கொடுத்துருப்பாங்க, அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒரு குரூப்லேயே போய் ஜாயின் பண்ணி அவங்க கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கடையோட இன்னொரு கடையை நம்ம
வச்சு பார்க்கணும் எந்த ப்ரைஸ் ரேஞ்செலாம் எப்படி இருக்குது, இது ஹோல்சேல் ஷாப் தானா இல்லை ரீசேல் ஷாப் தானான்னு சொல்லிட்டு அந்த குரூப்பில் ஆட் ஆகிட்டு அதில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எடுத்து நம்ம குரூப்பில் போட்டு நம்ம ஆர்டர்ஸ் எடுத்து அவங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்க டேரெக்டாக அவங்களே டிஸ்பேச் பண்ணிவிடுவாங்க. நம்மக்கிட்ட ஹேண்ட் ஸ்டாக் பண்ண வேண்டாம், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். நம்ம டேரெக்டாக அவங்ககிட்ட ஆர்டர் கொடுத்தோன்னா அவங்களே டிஸ்பேச் பண்ணிடுவாங்க. என்னங்க சார்? இல்லை இது ஒரு கடையில் மட்டும்தான் இருக்கா இல்லை நிறைய கடையில் இருக்கா? இப்போ எல்லா கடையிலையுமே பண்ணுறாங்க. இப்போ எல்லா கடையிலையுமே பண்ணுறாங்க. இப்போ என்கிட்டயே பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸோட லிங்க் இருக்குது. 1 இல்லை 2 இல்லை, இந்த ஃபுல்லாக திண்டுக்கல், ஈரோடு, சென்னையாக இருக்கட்டும், தர்மபுரி அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்து, சூரத்து எல்லாவோட ஷாப் லிங்க்குமே என்கிட்ட இருக்குது. நான் ஒரு கடையிலேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். அதேமாதிரி ரீசெல்லிங் பண்ணும்போதும் ஒரு ஷாப்லேருந்து நான் பண்ண மாட்டேன். எல்லா ஷாப்புடையுமே லிங்க் வச்சு, ஏன்னா ஒரு கலெக்ஷன்ஸில் ஒரு ஷாப்பில் வந்து ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஒரே கலெக்ஷன்ஸ் வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்காது. அதேமாதிரி நம்ம கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லா கஸ்டமரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காகவே ஒவ்வொரு ஷாப்லேருந்து ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் எடுத்து அந்த மாதிரி ரீசேலிங் பண்ணுறது தான். இப்போ அடுத்து என்ன பண்ணீங்க? அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வச்சுருந்தீங்களா? ஆமாம், நான் ஒரு 8 இயர்ஸ் கிட்ட ரீசெல்லிங் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணலை, ஃபுல்லாக ரீசெல்லிங் 8 இயர்ஸ் கிட்ட ரீசெல்லிங் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி ஓகே, இந்த யூடியூப் ஐடியா எப்படி வந்துச்சு அப்படின்னா, நம்ம கலெக்ஷன்ஸ் அந்த இமேஜஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி வீடியோவை ஏதாச்சும் போடுவோம், அதுலேருந்து ஏதாச்சும் சேல்ஸ் வருதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். அதில் நிறைய வீடியோஸும் அந்த இமேஜஸ்லாம் க்ரியேட் பண்ணி ஏதாச்சும் ஒன்று பண்ணி வீடியோஸ் போட்டுகிட்டே இருந்தேன். ஓவராலாக ஒரு 4 to 5 இயர்ஸ்லேயே ஒரு 350 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்தாங்க. சேல்ஸுமே அதில் பெருசாக எதுவும் இல்லை. என் இஷ்டத்துக்கு எப்போ எனக்கு தோணுதோ நான் போடுவேன், இல்லை வேண்டான்னா விட்டுருவேன். மறுபடியும் எப்பயாச்சும் தோணும் திருப்பியும் போடுவேன். இதே மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. நான் ஒழுங்காக அதை ஃபாலோவும் பண்ணல, அந்த கன்சிஸ்டன்சியும் வரல, அதை அப்படியே விட்டாச்சு. சரி ஓகே, ஹேண்ட் ஸ்டாக் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஸ்டாக் எடுக்க ஆரம்பித்தேன். சரி ஹேண்ட் ஸ்டாக் எடுத்தால் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த மாதிரி யூடியூப்லலாம் போட்டு சேல்ஸ் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஸ்டாக் ஆரம்பித்தேன். ஹேண்ட் ஸ்டாக் எடுத்து பண்ணும்போது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போடும்போதும் சரி இல்லை யூடியூப்பில் போடும்போதும் சரி எனக்கு பெருசாக எதுவுமே ஹெல்ப் பண்ணலை. சேல்ஸு சுத்தமாக வாங்கலை. வாங்கின ஸ்டாக் அப்படியே பல்காக நின்றுடுச்சு. ஓகே, இப்போ ராஜவித்யாலயா எப்படி தெரியும் உங்களுக்கு? அந்த யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த யூடியூப் சேனலை ஏதாச்சும் க்ரோத் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய யூடியூப் டிப்ஸ் சேனல்லாம் பார்ப்பேன். யூடியூப்பில் நான் நிறைய சர்ச் பண்ணுவேன். சரி ஓகே, இல்லை ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தால் நம்ம யூடியூப் சேனலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது தான் உங்கள் சேனல் ஒரு வாட்டி வந்துச்சு. உங்கள் சேனல் இருக்கிறதையும் பார்த்துட்டு உங்களுக்கு மெயிலுமே போட்டேன். அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, ஃபேஸ்லெஸ் சேனல் வந்து நான் பண்ணுறதில்ல அப்படின்ட்டு சொன்னீங்க. அப்போது ஃபேஸ் காமிச்சு போடக்கூடிய சுச்சுவேஷனில் நானும் இல்லை. சரி இல்லை சார், நான் ஃபேஸ் காமிச்சுலாம் போட மாட்டேன்னு சொன்னதுக்கு சரி நானும் பண்ண மாட்டேன் அப்படின்னு. இந்த இடத்துல ஒரே ஒரு கேள்வி, இப்போ வந்து முகம் காட்டி வீடியோ போட முடியல அப்படின்னு சொல்லியே நிறைய பேர் கோச்சிங் ஜாயின் பண்ணாமல் இருக்காங்க. ஆமாம், அவங்களுக்கு ஏதாவது சொல்லுவீங்களா? அவங்களுக்கு ஏதாவது டிப்ஸ்? கண்டிப்பாக. இப்போ நான் உங்களுக்கு மெயில் பண்ணும்போதே நான் ஓகேன்ட்டு அன்றைக்கே சொல்லியிருந்தா இந்த இடத்துக்கு வந்து நான் 2 இயர்ஸ்க்கு பேக்கே வந்திருப்பேன். இப்போ என்னோடய க்ரோத்தை வந்து நானே தள்ளி போட்டுட்டேன். இப்போ இன்றைக்கி துணிச்சலாக நான் எடுத்து சரி ஓகே நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்த நான் அன்றைக்கி 2 இயர்ஸ்க்கு பிஃபோரே நான் உங்களை காண்டாக்ட் பண்ணேன். அப்பயே நான் உங்களை காண்டாக்ட் பண்ணும்போதே நான் ஓகே சொல்லியிருந்தா இன்றைக்கி ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் நான் லெவல் சேஞ்ச் ஆகிருக்கும், இன்னும் கொஞ்சம் க்ரோத்துமே நல்லா இருந்திருக்கும், ப்ரொஃபஷ்னலும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதனால் ஏதாச்சும் ஒரு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது ஸ்டெப் எடுத்து வச்சுருங்க. அது சக்ஸஸ் ஆகுதோ ஃபெயிலியர் ஆகுதோ அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சா அது ஆட்டோமேட்டிக்காக காட்டலைன்னா நம்ப மாட்டாங்கல்ல. சாரி அனுப்புவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி நம்ப மாட்டாங்கல்ல. நிறைய பேர் ஒரு பாட்டை போட்டு வீடியோ போட்டுகிட்டே இருக்காங்க, நம்ம சேனல்லே பார்க்குறாங்க. அப்போ முகத்தை காமிக்கலன்னா சேல்ஸ் வராதுல்ல. ஓகேங்க, இப்போ ராஜவித்யாலயா மெயில் பண்ணீங்க, அதுலேருந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு மெயில் பண்ண ஃபேஸ்லெஸ் வந்து இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அதோட விட்டுட்டேன். மறுபடியும் 1 இயர் கிட்ட கேப் ஆகிடுச்சு. அந்த ஹேண்ட் ஸ்டாக்லாம் எடுத்தேன் இல்லையா, ஹேண்ட் ஸ்டாக் அப்படியே பல்காக அப்படியே நின்றுடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியல. அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணுறதுன்ட்டு யோசிக்கும் போது தான் அதோட உங்கள் சேனலே நான் மறந்துட்டேன். நான் உங்கள் சேனல் பார்த்தது, உங்ககிட்ட பேசினது அது எல்லாமே மறந்துடுச்சு. நான் அதோட விட்டுட்டேன்.
சரி அகைன் நம்ம யூடியூப் சேனலில் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக திருப்பி உங்கள் சேனல் மறுபடியும் வந்துச்சு. நம்ம ஆல்ரெடி இவர்கிட்ட பேசணும்ல, இவர்கிட்டே நம்ம மறுபடியும் பேசினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் மறுபடியும் ஸ்ட்ரைக் ஆச்சு. அன்றைக்கி வீடியோ பார்த்து அன்றைக்கே மறுபடியும் நான் மெயில் போட்டேன் உங்களுக்கு. ஃபேஸ் காமிச்சு வீடியோ போட ரெடியாக இருக்கேன் சார், இப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். நீங்கள் கன்சல்டிங் கொடுத்தீங்க. கன்சல்டிங் முடிஞ்ச உடனே நான் உடனே ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணிட்டேன் கோச்சிங்க்கு. ஓகே, இப்போ ஜாயின் பண்ணோன்னே தான் நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தது. ஏன்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் வாட்ச் டைம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆமாம். அந்த வாட்ச் டைம் வந்து சாரி சேனலில் வந்து இருக்காது. 8 நிமிஷம் வீடியோ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை 30 செகண்ட்லேருந்து 40 செகண்ட் வரைக்கும் தான் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த சாரியை மட்டும் தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா முதல்ல நம்மக்கிட்ட கலெக்ஷன்ஸ் காட்டுறதுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்காது. அதுக்கப்புறம் மக்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை நம்ம வச்சுருக்க மாட்டோம். நம்மகிட்ட கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்தால் கூட அதே மாதிரி மற்றவங்க ஹோல்சேல் ரேட்டில் கொடுப்பாங்க, நம்மளால் அந்த ரேட்டு கொடுக்க முடியாது. நம்ம ஒரு சின்ன சேனலாக இருப்போம், நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காது. இந்த மாதிரி பல ஹேர்டில்ஸ் இருக்குது, பல தடைகள். ஆமாம். ஸோ இந்த இதை ஃபுல்லாமே நீங்கள் உங்களுடைய பாணியிலே சொல்லுங்கள். அது கண்டிப்பாக இருக்கும். அது கொஞ்சம் க்ரோத் ஆகிற வரைக்குமே அது கஷ்டம்தான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரொட்டேஷன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இல்லை இப்போ நம்மளுக்கு வந்து 8 months ஆச்சு இல்லையா இந்த சேனல் மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு? ஆமாம். ஸோ ஆரம்பத்தில் உங்களுக்கு சேல்ஸ் வரல, அந்த இதெல்லாம் சொல்லுங்கள். ஆரம்பத்தில் இல்லை, ஒரு 6 months எனக்கு சேல்ஸுன்றது இல்லை. ஒரு மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா 2 months ஒன்ஸுக்கு தான் என்கொயரியே வரும். சேல்ஸுன்றது சுத்தமாக இல்லை. இருந்தாலும் சேனல் கண்டிப்பாக மானிட்டைஸ் ஆகும், அதுக்குன்னு ஒரு நாள் வரும், நமக்கு சேல்ஸுக்குன்னு ஒரு நாள் வரும்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்ததுக்கான பலன் இப்போ கிடச்சிருச்சு. இப்போ என்கொயரி வருது, சேல்ஸ் வருது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சேனலில் போய் பாருங்கள். 2K ஆவரேஜாக 2Kலேருந்து 3K வரைக்கும் வியூஸ் போகுது இல்லையா? ஆமாங்க சார். இது வந்து கம்மியாக தோணும் சில பேருக்கு, கரெக்டுங்களா? ஆமாங்க சார். ஏன்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸாக பார்க்கும்போது இது சாரி சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு பெருசு. இது நானும் நம்ம சேனல் எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சாரீ சேனல் இந்த ட்ரெஸ்ஸு சேல்ஸ் பண்ணுறது இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே வியூஸ் வந்து கம்மியாக தான் போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் ஒரு 1 டேக்கு வந்து ஒரு 1 தான் போகும். ஆனால் என்னோடய சேனலில் வியூஸ் அதிகமாகவே போகுது. 2 இல்லைனா 3 ஆச்சு டச் ஆகிடுது. 1 டேக்கு 2 or 3 ஆச்சு டச் ஆகிடுது. ஓகே, ரொம்ப சந்தோஷங்க. இப்போ நம்மளோட கோச்சிங் எப்படிங்க இருந்தது? கோச்சிங்லாம் வேறு லெவல் சார். நான் இது வரைக்கும் எங்கேயும் கோச்சிங் போனதில்லை. ஆனால் இந்த மாதிரி கோச்சிங் நான் எங்கேயும் பார்ப்பனானும் தெரியாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசுறது, அந்த கைட் பண்ணுறது, என்ன ஒரு கொஷின் கேட்டாலும் டவுட்டு கேட்டாலும் உடனே கிளியர் பண்ணுறது, எனக்கு ஏபிசிடி தெரிலன்னா கூட அதுவும் சொல்லி கொடுக்க ரெடியாக இருக்கிறது. அந்த புஷ்ஷிங் தான் மெயின். இப்போது நம்ம நைட்டு தூங்கும்போது நினச்சிக்கிட்டே படுப்போம், நாளைக்கு வந்து இதெல்லாம் பண்ணணும், நிறைய அச்சீவ் பண்ணணும், க்ரோத் ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நிறைய கனவெல்லாம் கண்டுட்ருப்போம். ஆனால் அது தூங்கி எழுந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த கனவெல்லாம் எங்கே தான் போகணுன்னே தெரியாது. மெயினாக சோம்பேறின்ற ஒரு விஷயம் முன்னாடி வந்து நிற்கும். சரி விட அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கேர்லெஸ்னஸ்ஸு சோம்பேறினாலே மேக்ஸிமம் விட்டுருவோம். ஆனால் நம்ம இந்த கோச்சிங் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளை புஷ் பண்ணி விடுறதுக்கு ஒரு ஆள் ரெடியாக இருந்துக்கிட்டே இருப்பீங்க. அட்மினாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், ரெடியாக ஒரு காலைல 9 மணி ஆச்சுன்னா கரெக்டாக மெசேஜ் வந்துடும், வீடியோ எடுத்துட்டிங்களா, இன்றைக்கி அப்லோட் பண்ணிவிடுவீங்களா, தம்ப்ளைன் எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜஸ் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க கேட்க ஆமாம் நாளைக்குள்ளே வீடியோ போடணுமே, அதுக்காக எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு என்ன தான் வேலை இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு 1 hour 2 hour நம்ம டைம்ஸ் ஒதுக்கிட்டு அதுக்காக நம்ம எடுத்து கொடுத்துட்றோம். அது மாதிரி புஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக தேவை. நம்ம இந்த கோச்சிங்லாம் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் அதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும். நம்மளே பண்ணிக்கலாம், நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படின்னா சோம்பேறித்தனம் தான் முன்னாடி வந்து நிற்கும். சில பேர் வந்து யூடியூப்லேயே பார்த்து நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்குலாம் என்ன சொல்லுவீங்க? அப்படி நினைக்கலாம். நம்ம ஒரு நாள் பண்ணலாம், 2 நாள் பண்ணலாம், 1 வாரம் பண்ணலாம், இல்லை 1 மாதம் கூட பண்ணலாம். ஆனால் அந்த கன்சிஸ்டன்சின்றது வராது. இது மெயினாக நீங்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயந்தான். எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் போடக்கூடாது, இந்த கன்சிஸ்டன்சின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நீங்கள் தான் சொல்லி கொடுத்தீங்க. அது ரொம்ப முக்கியமாக தேவையான ஒரு விஷயம். அதனால் நம்ம அதெல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணி உட்காந்துட்ருக்கிறதுக்கு அதுக்கு நம்ம அழகாக கோச்சிங் ஜாயின் பண்ணோன்னா நீங்களே அழகாக கூட்டிகிட்டு போய் எங்கே விடணுமோ அங்கே விட்டுருவீங்க. ஆமாம்,
இப்போ நீங்களும் வந்து இதில், அதாவது நாங்கள் 50%னால் நீங்கள் 50% இதில் எஃபோர்ட் போட்டிங்க. லைக் வந்து வீட்டில் சப்போர்ட் இல்லைன்னா கூட ஏதோ ஒரு புரட்டி இரட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறமா சேல்ஸ் வராமல் இருந்தாலும் வீடியோ போடுறதுக்கு வந்து ஒரு சேல்ஸ் வந்துச்சுன்னா வீடியோ போடலாம் ஆர்வமாக. சேல்ஸ் வரலைன்னா வீடியோ போடுறதுக்கு வந்து கொஞ்சம் சலிப்பு தட்டும். அப்போவும் நாங்கள் கேட்குறதுனால சில நேரம் நாங்கள் வந்து கொடுங்க ஃப்ரைடே ஆச்சுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணோம். அப்படியும் நீங்கள் வந்து வீடியோ கொடுத்துருக்கீங்க. ஸோ நீங்கள் எஃபோர்ட் போடலைன்னா பண்ண முடியாது, நீங்கள் வீடியோ போடணும் இல்லையா? ஸோ அந்த வகையில் உங்களை நான் பாராட்டுறேன். ஓகே, இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு சாரி சேனல் அல்லது வேறு ஏதாவது சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு எங்களை என்கொயரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் ஆல்ரெடி என்கிட்ட முன்னாடியே சொன்னது தான். நம்ம அந்த கன்சல்ட்டிங்லாம் பேசும்போதே சொன்னீங்க, வீடியோ சேனல் பொறுமையாக தான் க்ரோத் ஆகும், வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க. உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணுவேன், நீங்கள் எனக்கு மானிட்டைஸ் பண்ணி கொடுப்பீங்கன்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது சார் அப்படின்ட்டு நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன். ஸோ சாரீ சேனலை பொறுத்த வரைக்கும் க்ரோத் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நமக்கு எந்த ஒரு சேல்ஸுமே இல்லைனாலும், க்ரோத் இல்லைனாலும், சப்ஸ்கிரைபர்ஸே வரலனாலும் அந்த கன்சிஸ்டன்சி விடாமல் நம்ம வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். போட போட என்றைக்காச்சும் ஒரு நாள் ஏதாச்சும் ஒரு வீடியோ வைரல் ஆகும். அது மூலிமா அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகாமல் அது கண்டினியூட்டியாக அப்படியே உங்களுக்கு சேல்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த க்ரோத் ஆகிற வரைக்கும் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் கண்டிப்பாக மானிட்டைஸ் ஆகும், உங்கள் சேனலும் க்ரோத் ஆகும், சேல்ஸுமே கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப நன்றிங்க. இந்த இன்டர்வியூ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற யாராவது உங்களுக்கு வந்து சேனல் ஆரம்பிக்கணும், உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் தேவை அப்படின்னா எங்களுடைய வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்டர்வியூஸ் பார்க்க ஃபஸ்ட் கமெண்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள்.